ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். இந்த ஃபோட்டோவில் வரவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? விஜயகாந்த் சார் தான். பக்கத்தில் இருக்கிறது அவங்களோட ஒய்ஃப் பிரேமலதா. ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன், தேமுதிக பொதுச் செயலாளர் பதவி விஜயகாந்த் சார் தான் வச்சுருந்தாரு. இப்போ அந்த பதவியை அவங்களோட ஒய்ஃப் பிரேமலதாவுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ தேமுதிக தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி மட்டும்தான் விஜயகாந்த் சார் வச்சுருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சாருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உயிர் பிரச்சனை. அது என்னன்னா, இயற்கையாக சுவாசிக்கிறதுல பிரச்சனை, மூச்சு விடுறதுல பிரச்சனை. அதனால் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்காக சென்னையில் மியாட் மருத்துவமனை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சாரை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் ரிலீவ் ஆகி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. உடனே பிரேமலதா ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்னா, விஜயகாந்த் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே விஜயகாந்த் சாரை பார்க்கணும், ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, தேமுதிக பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாங்க. இதில் 2 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இது நார்மல் ஃபோட்டோ, இது உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இருக்கிற ஃபோட்டோ. எவ்வளோ உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போய் ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கிறாரு. இதை பார்த்த மக்கள்லாம் கண்ணில் தண்ணி வடியுது. அந்த அளவுக்கு விஜயகாந்த் சாரை நேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தேமுதிக பொதுக்கூட்டமும் முடிஞ்சிருது, மக்களும் பார்க்குறாங்க, அழுகுறாங்க. இப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, மியாட் மருத்துவமனைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 15 நாள் கழித்து மறுபடியும் செக்கப்புக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் மியாட் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்களே தவிர்த்து, ஊடகங்களில் நிறைய வதந்திகள் வருது. அது என்னன்னா, மறுபடியும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு, அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ போண்டாமணி உயிர் இழந்திருக்காரு. அவர் வாங்கின கடன் எல்லாத்தையுமே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஃபுல்லாக அடைச்சிட்டாரு. தலைவர் தாங்க விஜயகாந்த் சார்.